துலாம் ராசி அவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி அமைய போகுது? இந்த துலா ராசிக்காரருக்கு வெற்றி, பணவரவு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இது. ஏன்னா குருவின் பார்வை இருக்கு. அதனால குருவின் பார்வை இருக்கிற நேரத்திலே சூரியன் 3ஆம் இடத்துல போய் ஒரு லாபாதிபதி 3ஆம் இடத்துல உட்கார்றார். ஸோ முயற்சியில் அதனால் ஏதாவது புதிய முயற்சிகள், புதிய வர்த்தகங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா தாராளமாக பண்ணுங்கள். லாபத்தை நோக்கிய பயணம் கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு தெரியறது. அதனால் தைரியமாக அதெல்லாம் எடுத்து செய்யலாம். நிறைய கல்யாணங்கள்லாம் தகைகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. முயற்சியினால் வரக்கூடிய அத்தனை விதமான பலன்களையும் டைரக்ட் பெனிஃபிட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டைரக்ட் பெனிஃபிட்லாம் இவருக்கு இருக்குது. அதனால் லாபம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், ஓரளவுக்கு திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும். காஷன் என்னென்னா அடுத்தவன் எல்லாரையும் நம்பக்கூடாது. கொஞ்சம் எல்லாரையும் செக் பண்ணி இவன் நல்லவன் கெட்டவன் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. எழுத்ததெல்லாம் பாலுன்னா மாட்டிப்பீங்க. அது மட்டும்தான் காஷன். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கிளியராக பண்ணிட்டா சரியாயிடும். ஓகே, இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார்? ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவது ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயரின் வழிபாடு தான் புத்திர் பலம்னு சொல்லுவோம். புத்தியை யூஸ் பண்ணி பலமாக வாழ்வது அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடியா. அதனால் ஆஞ்சநேயருடைய தன்மையில் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப நல்லது. துளசி மாலையை ஆஞ்சநேயருக்கு சாத்தி அவரை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் டெஃபினட்டாக வெற்றிங்கிற இலக்கை ஈஸியாக அடைய முடியும்.